அதுதான் அவர் தெரிஞ்சுட்டு இருப்பார். இப்போவுமே வந்து கூட்டத்துக்கு சேர்க்கறது தான் கூப்பிட்றாங்கன்றது தெரியும். சரி எவ்வளோ தூரம் தான் போகுது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்றது தான். இதுக்கடையில் எடப்பாடி என்னங்கிறாரு, நயினார் போய் எடப்பாடியும் பார்த்தாரு வீட்டில். அவர் வந்து பன்னீர் சேர்த்துக்கலாம், இது வரைக்கும் வேண்டானாரு. பன்னீர் சேர்த்துக்கலாம், தினகரன் வேண்டாம். இன்னும் தினகரன் நிறைய ப்ரெஸ் மீட் கொடுக்க ஆரம்பிச்சா அப்படி எடப்பாடி பற்றி இப்படின்னு போயிட்டுருக்கு. இப்படி இருக்கும்போது அண்ணாமலை அந்த பிரச்சாரத்துக்கு வேண்டியிருக்கு. அது ஒரு கட்ட முடி பார்ப்பார். ஏன்னா எப்போவுமே இப்படி தெரிஞ்சிடும் உங்களுக்கு இந்த டிசம்பருக்குள்ளே எல்லாமே கூட்டணி எப்படி மாறப்போகுது. காங்கிரஸ் வெளில போனாலும் முடிஞ்சுது. அப்படி இல்லைனாலுமே இவங்களுக்கு அமித்ஷா கையில் ஒரு ரிப்போர்ட் இருக்கான். அதுதான் அப்பயே சொன்னது கேட்கல எடப்பாடி 21க்கு. இப்போ வந்து சும்மா பில்டப் போடுறானு. ஏன் பதறான் அப்படின்னா ஸ்டாலின் 60 தொகுதி கூட கிடைக்காது தான் டெல்டா அங்கே என்ன தான் மழை பெஞ்சு என்ன ஆனாலும் அவங்க கொடுத்தா ஓட்டு போடுற கேஸ் அவனு. விஜய் பார்த்து பயப்படுறாங்க. இதுதான் முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டு. இது முஸ்லீம்க்கு ஏதோ செய்ய ஆரம்பிக்கிறோம். அப்போ 60 தொகுதிக்குள்ளே தான் வரா மாதிரி சொல்கிறாங்க. எடப்பாடிக்கு அதில் கூட 30 வருது, அவ்வளோதான். மற்றெல்லாம் அப்படி பிரிஞ்சு வரும், விஜய் உட்பட. அப்படி வந்து தொங்கு சட்டசபை அவங்க என்னென்னா இந்த தொங்கு சட்டசபை வந்து டெல்லிக்கு அல்வா சாட்டம் மாதிரி. அப்படியே யார் உட்காந்தாலும் இப்போ எடப்பாடி உட்காந்தாலும் அது வேறு மாதிரி மாறும். இல்லை சப்போஸ் ஸ்டாலின் கையிலேருந்து உட்காந்தாலும் அது வேறு மாதிரி கேட்டோம். ஆமாம், எப்படி இருந்தாலுமே உங்களுக்கு அது 3 இயர்ஸ் தான். அதுக்குள்ளே ஸ்ட்ரென்தன் பண்ணிடுவாங்க. எடப்பாடி வேணும் வேண்டாமா வேறு ஆளுக்கு இருக்கிறது அப்படின்னு 29 சட்டசபையோட பார்லிமெண்ட்டோட சேர்த்து சட்டசபை வைப்பாங்க. ஏன்னா தொங்கு சட்டசபை தானே 3 வருஷம் தான் இருக்கும். இவர் இருக்காது. அது என்னென்ன ஆகுன்ற வேறு. இப்போ டிசம்பருக்குள்ளே எந்தெந்த கட்சி எங்கே இருக்குன்னு தெரியாது. ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அப்போஸ் எடப்பாடிக்கு தான் அண்ணாமலை தேவைதாங்க. ஆனால் அதுக்காக ஓவராக பேசிக்கிட்டு தான் இதில் அவர் இருக்கும்போது கூட எல்லா நெல்முருகன் ஆதரவாளர்களும் சேர்த்து தான் வச்சுருந்தார். இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணாமலை சொல்கிறது இல்லாமல் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் ஒன்றுமே தரல பாஜக. எப்படி பாருங்க, அந்த கட்சியை வளர்த்து விட்டவங்களுக்கு கிஃப்ட் எப்படி தராம பாருங்க பாஜக. அதனால் இதுக்கும் ஒரு அண்ணன் இருக்குது, பார்ப்போம் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இதில். ஸோ இன்றைக்கி எப்பவும் இவர் தான் சிம்ம சொப்பனம். அப்படி தான் பண்ணியிருக்காரு, கட்சி வளர்த்துருக்காரு குறுகிய காலத்துக்குள்ளே. யார் வளர்த்து கொடுப்பா இந்த மாதிரிலாம்? அவருக்கு இதை வந்து எதிர்கட்சி எதோ சொன்னால் அது எங்கள் பணத்தில் வாங்கிடுதுன்னு சொல்லி அந்த ஃபேம் இயற்கை பண்ண போகிறன்றதுக்கு சொல்லி டேக்ஸ் கட்டணும்னு சொல்லிட்டார். ஸோ எப்படி கொண்டு போகிறான் பாரு மக்கள்கிட்ட. அதுக்கு தான் இப்போ விஜய் அடிக்கிறதா ரைட்டு. இப்போ விஜயும் ஒரு பக்கம் எடப்பாடி பேசியிருந்தால் அவர்